இனிய மாலை வணக்கம். பூமி அம்மன் அஸ்ட்ராலஜிக்கல் ரிசர்ச் சென்டர் சார்பாக திரு சி. ராஜன்பாபு அவர்கள் எழுதிய நூல்கள் வெளியீட்டு விழா இனிதே நடைபெற உள்ளது. உடுக்கம்பாளையம் ஐயா ஜோதிடர் செல்வகுமார் அவர்கள் பாராட்டுவார்கள், வாழ்த்துரை வழங்குவார்கள். வாருங்கள் செல்வகுமார் அவர்களே. அனைவருக்கும் வணக்கம். இந்த விழாவுக்கு ராஜன் பாபு அவர்களும் பாலாஜி அண்ணன் அவர்களும் என்னை கலந்து கொள்ளுமாறு அழைத்தார்கள். அவர் அழைப்புக்கு மிக்க நன்றி. நானும் எதிர்பாராத விதமாக இங்கு வந்து இந்த விழாவில் பங்கேற்றுள்ளேன். ராஜன் பாபு அவர்கள் இதுவரை 3 புத்தகங்களை எழுதி வழங்கியுள்ளார். அந்த ஒவ்வொரு புத்தகங்களும் அவர் ஆற்றிய ஒரு தவம். ஒரு தவத்துக்கு எவ்வளவு சிரமப்பட வேண்டுமோ அந்த அளவுக்கு சிரமப்பட்டு பல ஆய்வுகளை செய்து ஒவ்வொரு புத்தகங்களையும் வெளியிட்டுள்ளார் என்பது மிகப்பெரிய பெருமையாக உள்ளது. இந்த நேரத்தில் ஜோதிடத்துறையில் எஸ்பி சுப்பிரமணியம் என்ற ஒருவர் இருந்தார். அவர் பல நூல்களை எழுதி 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 இந்த ஜோதிட உலகத்துக்கு அளித்துள்ளார். அவர் காலத்துக்கு பின்பும் அது உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் ராஜன் பாபு அவர்கள் எழுதிய நூல்களும் இந்த உலகத்தில் நீடூடி வாழும், அவரும் நீடூடி வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். பொதுவாக ஜோதிடத்தை பற்றி ஏதாவது பேசணுங்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் பேசக்கூடிய சப்ஜெக்ட் ஒரு சிம்பிளான சப்ஜெக்ட் தான், திருமண பொருத்தம். இந்த திருமண பொருத்தத்தில் நம்ம எல்லாமே 10 பொருத்தத்தை பார்க்குறோம். ஒரே ஒரு பொருத்தத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த பொருத்தம் தான் ஸ்திரீ தீர்க்க பொருத்தம். ஸ்திரீ அப்படின்னா பெண், தீர்க்கம்னா அவங்க ஆயுள், ஆரோக்கியம், கணவன், குழந்தை குட்டிகளோடு சந்தோஷமாக வாழ்வாங்க அப்படிங்கிறதான் அந்த பொருத்தம். பெண் நட்சத்திரத்திலிருந்து 13 நட்சத்திரங்கள் தாண்டி வந்தால் இந்த பொருத்தம் வரும். இந்த பொருத்தம் இருக்கிறப்போ மற்ற பொருத்தங்கள் இல்லாவிட்டாலும் அந்த மாதிரி செய்யக்கூடிய திருமணங்கள் சிறப்பாகத்தான் இருக்கிறது. ரஜ்ஜு பொருத்தம் இல்லை, யோனி பொருத்தம் இல்லை, கணப்பொருத்தம் இல்லை, இதெல்லாம் ஒரு குறைகாக இருந்தாலும் ஸ்திரீ தீர்க்க பொருத்தம் இருந்து விட்டாலே அந்த பெண் திருமண வாழ்க்கை, கணவன், குழந்தை குட்டிகளோடு சிறப்பாக வாழ்கிறார்கள். இதை நீங்கள் உங்கள் அனுபவத்தில் ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும் என்று என் வேண்டுகோளை தெரிவிக்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம். ராஜன் பாபு அவருடைய குருநாதர் பொன்னாடை அணிவிக்கிறார். ஐயா முன்னாடி வாங்க. உங்களுக்கு குருநாதரா? ஓ, குருநாதருக்கே குருநாதர், குருவுக்கே குரு, குருபீடம். நன்றி ஐயா, மிக்க நன்றி.